இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ். நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா பழனிவேல் கடையை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணா அவங்க அப்பாவும் வீட்டில் போய் என்ன உன் தம்பி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இந்த மாதிரி நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே கடையை திறந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே செந்திலும் சரவணனும் பைக்கில் வராங்க. வந்தோடனே சரவணன் சொல்கிறாரு இதுதான் மாமா கடை அப்படின்னு சொல்லல அவர் சாப்பிட்டா தான் சொல்கிறாரு. இந்த செந்திலுக்கு ஏங்க இவ்வளோ ஆக்ரோஷம் வர வேண்டிய அவசியம் இல்லையேங்க. அவர் அண்ணன் அவர் கடை திறந்து வச்சுருக்காரு. அவர் நல்லா இருக்கணும்னு நினச்ச இவர் ஏங்க இவ்வளோ ஆக்ரோஷம் பண்ணுறாரு. அவர் கடைக்கு பக்கத்தில் திறந்துருக்கனால நம்ம அப்பா பிஸ்னஸ் நின்று போயிடும், நம்ம மாமா நல்லா வளர்ந்துருவாருங்கிற பொறாமையில் அவர் ஏன் இங்கே திறந்தீங்கன்னு கேட்டு சண்டை போடுறாரா? அவர் பண்ணுறது தப்பு தான் நாங்கள் செந்தில் பண்ணுறது. உடனே போய் பழனிட்ட நீனா ஒரு மாமாவாயா இங்கே கடை திறந்துருக்க எங்களுக்கு துரோகம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் கடை திறக்க விருப்பமே இல்லாமல் நம்ம மச்சானுக்கு துரோகம் பண்ணுறோமோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்காரு. அந்த மனுஷனை போய் இவர் ஏங்க கத்திகிட்ருக்காரு. நம்ம மாமா இன்னும் நல்லா வளரணும், நம்மளை விட இன்னும் சிறப்பாக கடையை நடத்தி அப்பாவோட இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் நல்ல மனுஷர். ஆனால் செந்தில் தப்பு பண்ணுறாருங்க. அவங்க அண்ணன் திறந்து விட்றாரு இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு நல்ல மனசோடு வாழ்த்தாமல் அவரோட சண்டை போடுறது தப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை ரொம்ப பெருசாகி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு செந்தில் நிப்பாட்டிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போய் நம்ம பழனிவேல் அழுத மணிக்கு இன்றைக்கி ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.